வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாண்டியன் அழுதுட்டு இருக்கிறான். ஆனால் மூர்த்தியால் சமாதானப்படுத்த முடியலை. தனம் இப்போ அவங்க வராங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்க்க வேண்டியதானே, இவனை சமாதானப்படுத்து தனம் அப்படின்னு சொல்கிறாரு மூர்த்தி. ஒரு குழந்தைய கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தனம் கோபப்படுறாங்க. எல்லா நேரத்துலையும் நானே வந்து நின்றுட்டு இருக்க முடியுமா, இதில் நீங்கள் பழகிக்கணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை தனத்திட்ட எப்போதுமே பாண்டியனை நம்ம தானே மாற்றி மாற்றி பார்த்துப்போம், அது போக பாண்டியன் உங்கள் கூட தானேக்கா இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டிலே இருந்துட முடியுமா, நான் எங்கேயாவது போயிட்டேன்னா யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தனம். இந்த வீட்டை விட்டு அப்படி நீங்கள் எங்கக்கா போக போகிறீங்க அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. எப்பயாச்சும் நான் வெளியூர் போயிட்டேன்னா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க தனம். அடுத்ததான் மீனா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மீனாவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பேசி முடிச்சுட்டு வந்ததும் மீனாட்ட சொல்கிறாங்க, ஆனந்தி இருக்கிறால அவங்களோட அக்கா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. போன வாரம் கூட நான் கோவிலில் மீட் பண்ணி பேசினேன், அவங்களுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு சரியில்லைன்னு போய் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதே தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்பாவுமே சொல்கிறாரு, ரீசெண்டாகவே நிறைய பேர் கேன்சரில் செத்து போகிற செய்தியாக தான் கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனுக்கு வேறு எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்திடலாம், ஆனால் இந்த கேன்சர் வந்தால் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அப்பா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் யாரும் இதை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு கோபப்பட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. ஜீவா இப்போது மீனாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. என்ன மீனா, என்னாச்சு, ஏன் இப்படி கோபப்படுற அப்படின்னு கேட்குறாரு. சொன்னவங்கள உனக்கும் தெரியுமா, அதனால தான் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு ஜீவா கேட்குறாரு. அம்மா ஜீவா அப்படின்னு மீனா சமாளிக்கிறாங்க. அடுத்ததா மீனா ஜீவா ரெண்டு பேருமே இப்போது மூர்த்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னக்கா எப்போதும் காலையில் நீங்கள் தான் ஓடி வருவீங்க, இன்றைக்கி மாமாவையும் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஐஸ்வர்யா இப்போது தனத்தை கூப்பிடுறாங்க. மீனாக்காவும் ஜீவா மாமாவும் வந்திருக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஜீவாட்ட உண்மையை சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தனம் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்குறாங்க. எதுவும் சொல்லலைன்ற மாதிரி மீனா தலையசிக்கிறாங்க. ஜீவா டிஃபன் ரெடியாக இருக்குது, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க தனம். இல்லை, நீ வரப்பே சாப்பிட்டு தான் வந்தோம், முக்கியமான வேலை இருக்குது, இவங்க இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து போயிடுறாரு. ஃபேனில் காற்றே வரல அப்படின்னு சொன்னதும் தனம் சொல்கிறாங்க, குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உள்ள பெட்ரூம்க்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜீவா மறுபடியும் இப்போ வீட்டுக்குள்ளே வராரு. என்ன ஜீவா, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு தனம் கேட்குறாங்க. இல்லை அண்ணி, நான் மீனா பற்றி தான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல, அவள் முன்னாடி மாதிரி இல்லை, எதையோ நினச்சி யோசிச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் கூட அவங்க ரிலேட்டிவ் யாரோ கேன்சர்னால இறந்துட்டாங்க போல், அதை பற்றி அவங்க அம்மா பேசுகிறப்ப ரொம்ப கோவமாக பேசிட்டா மீனா அப்படின்னு சொல்கிறாரு. யார் கூடயும் சிரித்து பேசுகிறதே இல்லை, கயல் பாப்பாவை கூட கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னை நீ பார்த்துப்பியா ஜீவான்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்கிறாரு. அவள்கிட்ட நீங்கள் பேசுங்க அண்ணி, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளுங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. பட் நான் பேசுகிறப்ப நார்மலாக தான் பேசுகிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீ கவலைப்படாத, ஏதாவது இருந்தால் நம்மகிட்ட சொல்லியிருப்பாள் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அடுத்ததாக வேலை முடிஞ்சு ஜீவா இப்போ மீனாவை கூப்பிட்றதுக்காக வராரு. ஜீவாட்ட தனம் சொல்கிறாங்க, நம்ம புது வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதில் நீ கலந்து போயில அப்படின்னு கேட்குறாங்க. வீடு பூமி பூஜை போடுறப்ப நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனது, அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போகவே இல்லை அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. அந்த வீடு கட்டி குடியேறப்ப நம்ம எல்லாரும் அங்கே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தனம். வருவேல ஜீவா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு வேலை நல்லபடியாக முடியட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. மூர்த்தியுமே இப்போ அவங்க வந்துடுறாரு. ரெண்டு பேருக்கும் சாப்பிட ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு தனத்தை கேட்குறாரு. வேணாம் மாமா, அங்கே வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம், அம்மா சமைச்சு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் மத்தியானம் இங்கே தான் நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா மீனா ரெண்டு பேருமே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஜீவா இப்போ மீனாட்ட கேட்குறாரு. நாளைக்கும் ஒன்று அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், ஏன் சாருக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. உனக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம அங்கேயே இருந்துடலான்னு, நீ தான் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த பேச்சே எடுக்க வேணான்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.